ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3ல 10th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். கொஷின் கொஞ்சம் பெருசு, பட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? கொஷின் என்னன்னா, த டூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு லண்டன் த்ரூ பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 11 hours. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்க ஃப்ரம் சென்னை டு லண்டன், சென்னையிலேருந்து லண்டன் போகிறாங்க. ஸோ டோட்டலாக அதுக்கு எவ்வளோ டூரேஷன் ஆகுது ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 11 hours ட்ராவல் டைம். ஓகேவா? ஓகே, 11 hours ட்ராவல் பண்ணி போகிறாங்க. த ஏர்பிளைன் பிகின்ஸ் இட்ஸ் ஜேர்னி ஆன் சண்டே அட் 23:30 hours. இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏர்பிளைன் வந்து சண்டே நைட்டு 11:30க்கு கிளம்புது. அதாவது 23:30 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட என்னது 24 கிட்ட அப்படி தானே, அப்படிங்கும்போது 12 ஆக போகுது நைட்டு. ஸோ 11:30 இது. The time at Chennai is 4.5 hours ahead to that of London's time. சென்னை டைம் வந்து எப்படி இருக்குன்னா, லண்டன் டைமும் சென்னை டைமும் ஒரே டைம் கிடையாது. ஓகேவா? ஸோ லண்டனில் இருக்க டயத்தை விட சென்னை டைம் 4.5 hours முன்னாடி போகுது. ஓகேவா? நம்ம தான் சீக்கிரமாக போய்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு பின்னாடி தான் லண்டன் வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன் வென் வில் த ஃப்ளைட் லேண்ட்ஸ் அட் லண்டன் ஏர்போர்ட். அப்போது காலையில் போய் அந்த லண்டன் ஏர்போர்ட்டில் இறங்கும் போது லண்டன் டைம் என்னவா இருக்கும்? நம்ம போய் இறங்குற இடம் தெரியணும் இல்லையா, இறங்குற டைம் தெரியணும் இல்லையா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? என்ன ஒன்றுனா, இப்போ நம்ம ஒரே ஊராக இருந்துச்சுன்னா ஒரே டைமிங்காக இருக்கும்போது 11 hours ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் டைமிங்காக இருக்கும் நம்ம போய் இறங்குற டைம். பட் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்னா, டோட்டல் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது இந்தியா டைம் கிடச்சிரும். பட் இந்தியா டைம்லேருந்து நம்ம 4.5 hours அவங்க பின்னாடி இருக்கிறாங்க லண்டன் டைம். ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா லண்டன் டைம் கிடச்சிரும். கூட ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். நார்மலாக நம்ம இந்தியாவுக்குள்ளே இல்லை இந்தியன் டைம் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சேம் டைம் இருக்கும் இல்லையா, சேம் டைம் இருக்கும்போது நம்ம 11 hours ட்ராவல் நைட்டு 11:30க்கு எடுக்கிறோன்னா, ஸோ எவ்வளோ 11 ஆட் பண்ணோன்னா காலைல எத்தனை மணிக்கு போகிறோம், 11 hours ஆட் பண்ணால் காலைல எத்தனை மணிக்கு போய் இறங்குறோங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க? 11:30 கிளம்புறாங்க. அதாவது 23.30க்கு கிளம்புறாங்க. ஓகேவா? இது வந்து 11:30. ஸோ இது வந்து என்ன டைம் அப்படின்னா 11:30 அப்படின்னு தெரியணும். இந்த 23.30வை நம்ம என்னென்னு எழுத தெரியணும்னு பார்த்தீங்கன்னா 11:30 அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த டைமுக்கு கிளம்பி எவ்வளோ டைம் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 hours ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? 11 hours. ஸோ கன்கரண்ட் டு எக்ஸ் என்ன வருது பாருங்கள், mod 24. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதனால் 24 hours தான் நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 30 அப்படியே தான் இருக்கும். 2 + 6 34.30 hours கன்கரண்ட் டு எக்ஸ். அந்த ரிமைண்டர் தெரியாது. mod 24 கிடச்சிச்சா? இப்போ இந்த டைமில் தான் நம்மளுக்கு 24 மணி நேரத்தில் வந்து டிவைட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து 11 மணி நேரம் கழித்து என்ன டைம் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக ஸோ 24 அப்படிங்கும்போது 4 is 24. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ரிமைண்டர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் 10:30. ஸோ 34.30 கன்கரண்ட் டு 10:30 mod 24. இது வந்து என்னவாக இருக்கும்னா மார்னிங்கில் தான் நம்ம வந்து போய் ரீச் ஆகும். ஸோ இது ஏஎம்மாக தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. நைட்டில் 11:30 மணிக்கு கிளம்புனோன்னா 11 மணி நேரம் கழித்து காலையில் 10:30 மணி இந்தியா டயத்துக்கு போய் இறங்கலாம் லண்டனில். அப்போ லண்டன் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்தியா டயத்துலேருந்து இந்த 10:30லேருந்து இந்தியா எவ்வளோ அகடா முன்னாடி போகுது அப்படின்னா 4.5 hours சீக்கிரமாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால் அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது லண்டன் டைம். ஸோ இதுலேருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 AM. ஸோ லண்டன் ரீச் ஆகும்போது என்ன டைம் இருக்கும்? 6 AM நம்ம வந்து போய் இறங்கிடலாம். இதுதான் இந்த கொஷின். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஷின். கொஷினை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, தேங்க்யூ.